தென் தமிழ்நாட்டின் முதல் டைடல் பூங்காவை தூத்துக்குடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்திட உறுதியேற்போம் என்று வலியுறுத்தினார். தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் மினி டைடல் பூங்காவை திறந்து வைத்தார். அறுநூறு தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியக்கூடிய வகையில் 32 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் 63,000 சதுரடி பரப்பளவில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகள் கொண்ட மினி டைடல் பூங்காவை பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புரோட்டோ குரோத் இன்கார்பரேஷன் மற்றும் ப்ரோ ஒன் ஹெல்த் சிஸ்டம் ஆகிய 2 நிறுவனங்களுக்கு இடஒதுக்கீட்டிற்கான ஆணைகளை வழங்கினார். தென் தமிழ்நாட்டின் முதல் டைடல் பூங்கா மூலமாக தூத்துக்குடி பகுதியில் இளம் திறனாளர்களுக்கு புதிய வாசல் திறந்துவிடப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக தூத்துக்குடி ராஜாபாண்டி நகர் அருகே வந்தபோது மக்கள் கூட்டத்தை பார்த்து வாகனத்தை விட்டு கீழே இறங்கிய முதலமைச்சர் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மக்களை சந்தித்தார். நடைப்பயணத்தின் போது குழந்தையையும் கொஞ்சி மகிழ்ந்தார். தொடர்ந்து தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் உள்ள மாநகராட்சி படிப்பகத்திற்கு சென்ற முதலமைச்சர் அங்கு போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களிடம் கலந்துரையாடினார். பிறகு அங்குள்ள டீ கடை ஒன்றில் தேநீர் அருந்தினார். தூத்துக்குடியில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். 2026 மீண்டும் திமுக ஆட்சி அமைந்திட உறுதியேற்போம் என்று தான் வலியுறுத்தியதாகவும் அதற்கு வரலாறு படைப்போம் என்று நிர்வாகிகள் உறுதியளித்ததாகவும் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். தூத்துக்குடியில் இன்று காலை 10 மணிக்கு நடைபெறக்கூடிய விழாவில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் பயின்ற மாணவிகளும் பயன்பெறக்கூடிய வகையில் புதுமை பெண் திட்டத்தின் வாயிலாக பணிகளை மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்தின் மூலமாக 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவிகளுக்கு அரசு பள்ளி மாணவிகளுக்கு வழங்கப்படுவது போல மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். தூத்துக்குடி பயணத்தை முடித்துக் கொண்டு கன்னியாகுமரி செல்லக்கூடிய முதலமைச்சர் நடுக்கடலில் சுவாமி விவேகானந்தன் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை இணைக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கூடிய கண்ணாடி கூண்டு பாலத்தை திறந்து வைக்கிறார்.